மேடைக்கு வாங்க என்ற சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நம்மளுடைய சேனலுடைய அடுத்த பதிவாக கலை திருவிழாவில் ஆசிரியர் மாறுவேடம் அணிகின்ற மாணவர்களுக்கான பேச்சு உரை இதோ. மதிப்பிற்குரிய நடுவர்களுக்கும் அன்பிற்குரிய ஆசிரியர்களுக்கும் என் இனிய நண்பர்களுக்கும் என் இனிய வணக்கங்கள். கல்வி கற்கும் மாணவர்களை விட கல்வியை வாழ்வாக்கும் ஆசிரியராக இருப்பது மிகப்பெரிய பொறுப்பு. அந்த பொறுப்புடன் இன்று நான் உங்கள் முன் ஒரு ஆசிரியராக வந்திருக்கிறேன். எங்களை ஏணியோடும் தோணியோடும் உருகி நிற்கும் மெழுகுவர்த்தியோடெல்லாம் தொடர்பு படுத்தி பேசியதை பார்த்திருக்கிறேன். ஆனால் சென்ற வாரம் ஒரு மேடையில் ஒரு மாணவன் எங்களை பற்றி பேசும்போது ஏணி, தோணி, ஊறுகாய், ஆசிரியர் என்றான். பள்ளியை பூங்காவாக பார்க்க வரும் மாணவர்களுக்கெல்லாம் நாங்கள் ஊறுகாய் தானே என நினைத்தேன். ஆனால் அவன் சொன்னான், ஏணி தான் நின்ற இடத்திலிருந்து பிறரை மேலேற்றுகிறதாம், தோணி தான் கரை சேராமல் பிறரை கரையேற்றுகிறதாம், ஊறுகாய் தான் கரையாமல் உடன் வந்த உணவை செரிக்க உதவுகிறதாம், அதுபோல ஆசிரியரும் தான் கரைந்து மாணவர்களை உருவாய் மாற்றுகிறார்கள் என்றான். உண்மைதான். ஆனால் மேடைக்கு மட்டும் புகழ்ந்து பேசுகிறேன் இளைய மாணவர்களே, ஆசிரியர் தினத்தன்று மட்டும் அன்பை தெளிக்கின்ற அறிவு சமுதாயமே, மற்ற நாட்களிலெல்லாம் நீங்கள் எல்லை காவலர்கள் போலவும் எங்களை எதிரி நாட்டு இராணுவம் போலவும் நினைப்பது ஏன்? உங்களை வார்த்தெடுப்பதில் எங்களுக்கு எந்த பங்கும் இல்லை என நினைக்கிறீர்களா? இளையோர் திறனில் எங்களின் ஒத்துழைப்பு இல்லாமலே எல்லாம் சாதித்துவிட முடியும் எனவும் நம்புகிறீர்களா? தப்புடா கண்ணுங்களா. நாங்கள் உளி எடுத்து தட்டாம உங்களுக்குள்ள இருக்கிற அழகான சில எப்பவும் வெளியே தெரியவே போறதில்லை. உங்களுக்குள்ள இருக்கிற திறமைய எப்படியாவது வெளியில தெரிய வச்சிடணும்னு தான் இந்த கலை திருவிழா போட்டிகள் எல்லாம். இதில் உன்னனியே புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுனா உனக்குள்ள இருக்கிற திறமை புரிய வரும். உன் திறமை புரிய வரும்போது உன்னை போலவே திறமையாக இருக்கிற எங்களை பற்றியும் உங்களுக்கு புரிய வரும்டா கண்ணா. வெற்றிங்கிறது 2ஆம் பட்சம்தான். உங்கள் ஒழுக்கம், தொடர்ச்சியான வெற்றிக்கான போராட்டம், அதில் கிடைக்கிற நன்னடத்தை, இதையெல்லாம் உங்கள் வெற்றிப்படிகளாக மாற்றத்தான் நித்த நாங்கள் நின்றுக்கிட்டே கற்றுக்கிட்டே சாகுறோம். ஒரே ஒரு சமூகம் யாருக்கும் எந்த தீங்கும் இழைக்காத சமூகமாக நாங்கள் மாற்றிட்டா அது போதும். அந்த சமூகம் அதற்கு அடுத்து வர சந்ததிகளை சரியாக பார்த்துக்கும். மூத்தோர் சொல்லும் முதுநெல்லிக்கனியும் முன்னாடி கசக்கும்பா, மூத்தோர் சொல்லும் முதுநெல்லிக்கனியும் முன்னாடி கசக்கும்பா, கொஞ்ச நேரம் ஆகத்தான் அதிலிருந்து இனிப்பு தெரிய வரும். அது மாதிரி எங்களோட கண்டிப்பு இன்னைக்கு உங்களுக்கு கசக்கலாம். ஒரு நாள் அது உங்கள் திறமையை உங்களுக்கே காட்டி தரும்போது எங்களை நினச்சி பார்ப்பீங்கள்ல, அதுவே எங்களுக்கு பெரிய வெற்றி தான்ப்பா என்று சொல்லி நான் வரட்டுமாடா கண்ணுங்களா? நல்லா படிங்க. நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.